காவேரி வீட்டில் இருக்காங்க. விஜய் வராரு. வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே சாரதாக்கு கோவமா வருது. கிட்ட வந்து சொல்கிறாங்க, எதுக்காக இங்கே வந்திருக்க, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அத்தை எப்போ வந்தாலும் என்ன போ போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எப்போவுமே என்னோட மாமியார். நான் காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன். அவளோட சேர்ந்து வாழ போகிறேன். இனிமேல் என்னோட காவேரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே சாரதாக்கு கோவமாக வருது. போ வெளியே, மரியாதை ஒழுங்காக வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே காவேரி அப்படியே வராங்க. வந்து நின்று அப்படியே பார்க்குறாங்க. காவேரி இங்கே பாரு, நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், காவேரி இப்போ மாசமாக இருக்கா. அதனால் அவள் நான் 2 பேரும் எப்போவுமே சேர்ந்து தான் வாழ்வோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே சாரதா ஷாக் ஆகுறாங்க. என்ன காவேரி, என்ன இது, அவர் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னடி இவ்வளோ பெரிய விஷயத்த மூடி மறைச்சிருக்க, ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சாரதா அப்படி கோவப்படுறாங்க. காவேரியால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என்னோட பொண்டாட்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கும் மேலே அனுப்ப மாட்டேன். நீங்கள் சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. என் பொண்டாட்டி எனக்கு தான். காவேரி போகலாம்.